வணக்கம்டா மாப்பிள்ள. இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழ்நாடு கொஞ்சம் பரபரப்பாகி எல்லாரும் ஒரு எழுச்சியில இருந்தாங்க. நேத்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ரொம்ப நாள் கழிச்சு தஞ்சையில் காவிரி பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது. உயர்நீதிமன்ற உத்தரவால் வேறு வழியின்றி விடுதலை செய்தது தவேக அரசு. இது எல்லாரும் தெரிஞ்ச கேஸ் தான். நேற்று அடிச்சு துவச்சு போட்டாச்சு. இருந்தாலும் இதுல ஏதாவது புது செய்தி இருந்தா சொல்லுங்க, நம்ம கேட்போம். எல்லாரும் இதை பார்த்தாச்சு. நேற்று வந்து தமிழ்நாடு எழுச்சியில இருந்துச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு வீழ்ச்சியில இருக்கு. இன்னைக்கு என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. எழுச்சி வீழ்ச்சின அதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு யோசிச்சே இருந்தேன். ஏச்சி எலுமிச்சி இல்ல இது கிளம்புச்சுன்னு கிளம்பல. இது வந்து நடிகை எல்லாருக்கும் தங்கச்சி இல்ல. நேற்று நடந்த அந்த கைது வந்து சோர்ந்து கிடந்த திமுகவுக்கு ஒரு புது தெம்பு பார்த்துன மாதிரி பல சம்பவங்கள், அங்கங்கே ஆர்ப்பாட்டம், மறியல்கள், ஒரு கமிஷனரையே வந்து டென்ஷன் ஆக்கின ஒரு ஆள்ல கமிஷனரே முதுகுல அடிக்கிறாப்புல, அவ்வளவு டென்ஷனா இருக்கிறாப்புல பண்ணி அந்த மாதிரி நடந்தது. நிறைய பேர் வந்து கூஸ்பம்ஸ் வீடியோஸ். இதுல இடையில ஒருத்தர் வேற வித்தியாசமா கூணு ஒருத்தர் டென்ட் ஆயிட்டாப்புல. யாரு? பசுமலை ஏறிக்கிட்டே ஒருத்தர். ஆமாமா ஆமாமா கைது. இன்னொரு பக்கம் ஒருத்தன் போதையில கலைஞர் ஒழிகன்னு கோஷம் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக காரன். அது நீண்ட நாள் ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதை சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான். அதனால வந்து நேற்று வந்து ஒரு பயங்கரமான சம்பவங்கள் நடந்தது. அப்புறம் வந்து அவரை வந்து இதுலயே கூப்பிட்டு போனாங்கல்ல, மஸ்தாவிலேயே வந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஜாலியா அவரும் பாட்டை கேட்டுக்கிட்டு ஜன்னல் வரமா. ஆமா, இந்த மாதிரி கைதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேயே வரலாற்றிலேயே முதல் முறையாக சென்னை டு வயா திருச்சி தஞ்சாவூருக்கு ரோட் ஷோ நடத்தின ஒரே ஆள். இலவச ரோட் ஷோ, அதுவும் சகல பாதுகாப்புகளோட. அவ்வளவு அரசு காசுல ஒரு இலவச ரோட் ஷோ நடத்தி பேக் ஃபயர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் பேக் ஃபயர்னா பேக்ல இருக்கியா பின்னாடி பிந்தி. யாருக்கு பிந்தி? பிந்தி தான். அதான் நேத்து என்ன யாராவது நினைச்சாங்களோ அவங்க பிந்தி ஆயிருக்குது. தீ மாதிரி பண்ணா பிந்தி ஆயிரும்ன்றாங்க. ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உதயநிதி அரசே இப்ப நான் படிக்க போற நியூஸுக்காக பண்ணது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக வழக்கு, ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை, உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இந்த குதிரை பேர வழக்கை விசாரிக்க கேஸ் நேற்று இருந்திருக்குது. அதை மடைமாற்றத்தான் இந்த கைது. உதயநிதி ஒரு பக்கம் விவசாய பிரச்சனை மடைமாற்றத்தை கூட சொல்றாங்களே. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்குமே டேக் டைவர்ஷன்ங்கிற மெத்தட் தான் கையில் எடுக்கிறாங்க. அது இந்த அரசோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. உதயநிதி வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட அது இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்ற போறாங்களாமா. என்னது? இதுக்கப்புறம் முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேச மாட்டாராம். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பேசுனது இல்ல. அது மினி மோடி இல்லைங்க. அப்பயாவது ஒரு 4 ஸ்கிரிப்ட் ஒரு இடத்துல இருந்து பேசுவாருங்க. இப்ப எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாராம். அப்படி ஒரு தீர்மானத்தை இதுக்கப்புறம் எதுக்கு அவர் வரணும்? முதலமைச்சர் வர வேணாம்ல, பேச வேணாம், வர வேணாம்ல. அது நாங்க வருவோம். சும்மா முகரே பாத்துட்டு போவாரோ? எல்லாரும் பேசுறத கவனிச்சுட்டு போவாரு. உடனே பந்தி டிவி எழுத வேணாம். கையில அந்த பேப்பர் தான் வச்சிருக்கேன். பந்தி டிவி எழுதும். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கிருகிருவென எழுதிய முதல்வர் அப்படி பக்கத்துல வந்து கோலம் போட்டு உட்கார்ந்திருக்காராம். ஃப்ளேம்ஸ் எழுதுவாரு. ஃப்ளேம்ஸ் VIJYTR. புதுச்சேரி முதல்வருக்கு விஜய் பிறந்த தமிழ்நாடு. புதுச்சேரி முதல்வருக்கு விஜய் பிறந்த நாள் வாழ்த்து. நேற்று வந்து ரங்கசாமிக்கு பிறந்த நாளா? அப்படியா? அவர் வந்து விஜய் வந்து தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சாரு. நான் பாண்டிச்சேரி போயிடலான்னு இருக்காங்க. அங்க அடிக்கிற பேனர்லாம் அழகா இருக்கு. போகும்போது தனியா போவாது தம்பி, கூட்டு போ. சரிண்ணா. இது பாண்டிச்சேரிக்குலாம் தனியா போக கூடாது. சரிண்ணா. எனக்கு எதுக்குன்னு தெரியல. அடுத்து ஆலிவ் பீச். பெரியமேடு பகுதியில் கொலைக்கு பழிவாங்க ரவுடியின் சகோதரி வீட்டிற்கு பதில் தவறாக மூதாட்டி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. நாளைக்கு சாப்பிடுற கலையை போட்டுருக்காங்க. அதான்மா பைக்ல வந்து ரவுடிகள் அட்டகாசம், பெட்ரோல் குண்டு போட்டுருக்காங்க. சிரிக்கிற நீ? நான் எங்கனே சிரிச்சு சொல்லி முடிச்சோனே இவங்க 2 பேர் தான் நாங்க ஐயோ கத்துறோம். நாங்க சிரிக்கல. அந்த பாட்டியோட இடத்துல நாங்க யோசிக்கிறோம். ஐயா அப்படி கத்துறோம். நீ அதுக்கு சிரிக்கிற? அப்படிதான் கத்தி இருப்பாங்க அந்த பாட்டி.
இந்திய சட்டங்களுக்கு இணங்க வயதை உறுதிப்படுத்தும் சோதனையில் வாட்ஸ்அப். ஆமா, வாட்ஸ்அப்ல வந்துட்டு நம்ம ஏஜ்லாம் வந்து சொல்லி எடுத்துக்கலாமா? என்ன எடுத்துக்கலாம்? இல்ல என்கிட்ட கேட்டா நானே சொல்லுவேன். இல்ல தவறான தகவலை கொடுக்காதீங்க தங்கையே. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு வெப்சைட்ல போனீங்கன்னா வயசு கேட்கும். இவர் 18+. ஓகே. அத கேட்க போறாங்க. அதுக்கு வந்து நீங்க ரோபோட்டான்னு கேட்கும். ஆமா, அது மாதிரி எல்லாம் சில +2க்கு கீழ இருக்க எத்தனை பேர் இன்ஸ்டா அக்கவுண்ட் வச்சிருக்கான்னு தெரியுமா? ஆமா. இல்ல தம்பி, எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வச்சிருக்கவங்க கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் 2013க்கு பதிலா 3ன்னு கொடுத்தா கூட 18 வயசு ஆயிருச்சு. அதனால இது வந்து தேவைதான். அவங்க வந்து சில அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதாவது தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அமலில் வரவுள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்துல இதெல்லாம் கொண்டு வர போறாங்க. இதனால யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்க என்ன முன்னாடி இருந்துச்சோ அதேதான், செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் மாறாது அப்படின்னு தகவல். என்னது வைகோவில் நாடாளுமன்ற உரைகளை தொகுப்பு நூல். விஜய் போகல. அதுக்கு வந்து வைகோ முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் தான் விஜய் வர வேண்டான்னு சொல்லிட்டு. அவரை தான் அங்க கூட்டம் அதிகமா வரும். அப்புறம் சேப்ளஸ் சாம்பர் மாதிரி நான் அவருக்காக கண்டுபிடிகள் எடுக்க முடியாது. என்னோட புக் ரிலீஸ்ல நான் பிஸியா இருப்பேன். இல்ல பிரச்சனை என்னன்னா, விஜய் வரதா சொல்லி போஸ்ட் எல்லாம் அடிச்சு விட்டாங்க. ஆல் போஸ்ட் எல்லாம் திடீர்னு வரலன்ட்டாப்ல. விஜய் கிட்ட என்னங்க அது கூட போக மாட்டாரு, அவர் என்னங்க வேலை அப்படின்னா, இல்ல அவரு போகட்டி என்ன நான் போறேன் அப்படின்னு ராஜ்மோகன் கூப்பிடாம போயிருக்காப்ல. உனக்கு கூப்பிடல இல்ல போலாமா? அது மாதிரி மரியாதை தலைவாசல் மிதியாதே. என்ன ஊம் போட்டு நாளைக்கு காலைல 8 மணிக்கு தோட்டத்துக்கு வந்தா தீபாவளி பரிசு. அது இல்ல, என்ன ஊம் போட்டு விட்டு போயிட்டு கிளம்பிட்டியா? வைகோ பத்தி பேசிட்டு இருக்கும் போது ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, என்னது 1000 கோடி கொடுத்தாலும் அநாகரிக அரசியலை பேச மாட்டார் வைகோ அப்படின்னு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. போய் இதெல்லாம் காலைல இங்கே ஏதோ ஒன்று பார்த்தேன். நீ எந்த பத்திரிக்கை? மஞ்சள் பத்திரிக்கையா? நீ மஞ்சள் பத்திரிக்கையா சொல்லு. இல்ல குளிர்காலத்தில் பேசினாலும் குளிர்காலத்தில் வைகோ பேச்சை கேட்டாலும் வியர்க்கும். ஆமா, குளிர்காலத்தில் பேச்சை கேட்டாலும் ஏசிய கதவு சாத்திட்டாங்க. எதுக்குங்க இந்த புக்ல வந்து ராகுல் காந்தி கலந்துக்கிறாரு நூல் வெளியீட்டுல. அப்ப ராகுல் காந்திக்கு வைகோ சால்வா போடுறாரு. அப்ப துரை வைகோ என்ன செஞ்சாருன்னா, ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு கத்திட்டு இருந்தாரு. அவர் மட்டும் தெரியல. இல்ல இத வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் பார்க்கும்போது அவங்களோட அப்படியே மனசெல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கும். ஏன்னா இதே வைகோ இந்த காங்கிரஸ் என்ன கிளி கிழிச்சிருக்கிறாரு. பழகி போயிருக்கணும். இந்த மாதிரிலாம் மாத்தி பேசுறது பழகி போயிருக்கோம். ஏதோ புதுசா பண்ற மாதிரியா வயசு 80வது புதுசா பேசுற மாதிரி நமக்கு வந்து ஆதங்கத்துல இருக்க போறோம். இல்ல அப்பாரு மாதிரியே புள்ளையும் கத்துறாப்புல ஒரு. அதாவது அப்பா வந்து தாவேகாக்கு செக்யூரிட்டி, உள்ள வந்து காங்கிரஸ் செக்யூரிட்டி. தாயை போல் செய் அந்த மாதிரி. அடுத்து ஜபமாலையுடன் பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்த மரிய வில்சன். ஆனா இப்ப சரியான மேட்டர் மரிய வில்சன் ஒண்ணு. அதாவது லஞ்சமே இல்ல அப்படின்னு சொன்னாப்ல. இப்ப பாருங்க, இந்த ஒரு பக்கத்துல மட்டும் எத்தனை பாருங்க. லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர்கள் 24 பேர் கைது, ரூபாய் 1.5 கோடி பறிமுதல். 1.25 கோடி. எந்த ஊர்னு பாரு. சென்னை கடந்த ஒரு மாதமாக தமிழகத்தில் லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர்கள் 24 பேர் கைது. அடுத்தது கீழே ரூபாய் 60 கோடி சொத்து மோசடி வழக்கில் துணை கலெக்டர் கைது. இது எங்க மதுரை தகவல். இப்ப கூடுதல் தகவல் நான் சொல்றத பத்தி, அவர் நிர்மல்குமார் சொந்தக்காரரு. யாரு? அந்த கலெக்டர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 60 கோடி ரூபாய் மோசடி நாளைக்கு இருக்குது. பயலுக்கு என்ன சொன்ன குடிதான். அப்ப நம்ம அந்த இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அறநிலையத்துறை அமைச்சரு. அதுதான் இன்னும் முடியல. என்னது அடுத்து வந்து 20,000 லஞ்சம் வாங்கிய துணை வட்டாட்சியர் வளர்ச்சி அதிகாரி கைது. ஒரே செய்தியில 3. விஜய் பேரை யூஸ் பண்ணவே இல்லையா? அடுத்த முட்டு கொடுக்க வருவாங்க தூக்கிக்கிட்டு, கைது பண்ணிட்டோம்ல, நடவடிக்கை எடுத்துட்டோம்ல. இந்த நியூஸை மட்டும் தனியா ஒரு கார்டு எடுத்து போறேன். இவன் போற பக்கம்னா அவன் போலீஸ் போடுறான். போடு. இந்த நியூஸ் தனியா எடுத்து ஒரு கார்டு போடு, ஒரு வீடியோ பண்ணு. நீ அப்புறம் தெரிவிட்டு வரும். ஐசிஎஃப் பொது மேலாளராக மனிஷ் அகர்வால் பொறுப்பேற்பு. மனிஷ் அகர்வாலா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. காஜல் அகர்வால் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. மனிஷ் அகர்வால் தெரியாது.
+1 மாணவர்களுக்கு சைக்கிள் தரத்துக்கு 171 கோடி வந்து நிதி. இதெல்லாம் நாளைக்கு நியூஸ் தம்பி. ஏன் இன்னைக்கு படிப்போம், ஏன் படிக்க கூடாதா? நாளைக்கு நியூஸ் இன்னைக்கே படிக்கிறோம்னா அப்டேட் தானே, நல்ல விஷயம் தானே. சரி ஓகே, நேற்று நடந்த நியூஸ் இன்னைக்கு. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை முழுவதும் திமுகவினர் சாலை மறியல். இதெல்லாம் பேச மாட்டீங்க, நேற்று நியூஸ் இன்னைக்கு படிக்கிறாங்க, அதை பேச மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் அப்படிதானே வரும். நியூஸ் பேப்பர்னா நியூஸ் பேப்பர் தான். நம்ம தான் நேத்து தவறாக சொல்லிவிட்டோம். ஆமா, திமுக ஆர்ப்பாட்டங்கள் இதுல தான் ஒருத்தன் பேசுறான். கண்டிக்கிறேன் சாபூசனை கண்டிக்கிறேங்க. ஒன்றும் பயப்பட அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இடத்துல மட்டும் இந்த 4வது ஆள் அமைதியா உட்காந்துருக்கியா? தெரியுமியா ஸ்ட்ராட்டஜி எனக்கு? இத காதலே ஆகாத மாதிரியும் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியும் இது குடும்பம் வெடிச்சிருக்காங்க. தீக்குளிப்பு 2 தீக்குளிப்பு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஒரு திருநெல்வேலியில வந்து ஒரு பெரியவர் வந்து யாரோ ஒரு சின்ன பையன் பைக்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது பைக்ல வந்துட்டாப்ல. அவர் ஏதோ சலசலப்பா பேசி பிடிச்சி ஒரு பெரியவர் வந்து ஓங்கி வைக்கிறாப்ல. ஒரே சலசலப்பு. என்னன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் போய் மாட்டக்கூடாது. தயவு செஞ்சு மக்களே, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு கூட்டம் இருக்கும்போது தயவு செஞ்சு போயிடாதீங்க. அவங்க மட்டும் அப்படி பண்ணலாமா? அவங்களாம் அப்படி பண்ணக்கூடாதுதான். அதனால பார்த்து தப்பு தான். அதனால இந்த மாதிரி இப்போ மாயாரத்துலாம் போய் கடையாடா போப்ப சாத்து கடை சாத்துறியா இல்லையா? இப்ப நான் ஊர்ல இல்ல, நான் மட்டும் இருந்திருந்தேன் காலையிலே சாத்திருப்பேன். வீட்ல இருந்து டிவி பார்த்துருப்பா தானே. வீட்ல இருந்து நியூஸ் பார்த்திருப்பேன். அதேதான். இந்த மாதிரி பழைய அந்த என்ன சொல்லுவாங்க ஓஜி, இந்த ஓஜி ஸ்ட்ரைக்ஸ் வந்து நேற்று நடக்குது. அது வந்து பெருமளவு நடக்கல, ஒரு குறைஞ்சபட்சமா நடந்து முடிஞ்சுது. இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு கலவரத்தை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் பார்த்துருப்போம். இன்னும் என்ன பெய்து பொண்ணு இந்த மாதிரி வருவானு தலைவரே. ஃபுல் இன்ஸ்டாகிராம் ஸ்டாண்ட் வித் விஜய் தான். நல்ல வேலை ஞாபகப்படுத்தணும். இந்த திமுக போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்றோம்ல, இதுல பொது சொத்துக்களுக்கு எங்கேயுமே பெருசா சேதாரமே இல்லை. அதே மாதிரி நேற்று வந்து உதயநிதி செங்கிப்பட்டி அந்த ஸ்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா திருச்சி ஸ்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா விமான நிலையம், 3 இடத்துல நேற்று வந்து பயங்கரமான கூட்டங்கள். எல்லா இடத்துலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 5000-10,000 பேர் கூட்டியிருப்பாங்க. எங்கேயுமே எந்த அசம்பாவிதமும் நடக்கல. போலீஸுக்கு அந்த கூட்ட சம்பந்தமா எந்த ஆட்களும் தேவைப்படல. செருப்பெல்லாம் ஒன்றும் கிடக்கல, செருப்பெல்லாம் போர்க்களம் மாதிரி ஒன்றும் கிடக்கல. இதுதான் தாவேக்கா தற்குறியானுகளுக்கும் தாவேக்கா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்னு ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் போர்க்களமாகி ஏராளமான அரசு சொத்துக்கள் சேதமடைந்தது. அதுக்கு கல்லூரி மாணவிகள் பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு எரித்து கொலை செய்யப்பட்டாங்க. அது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், தருமபுரியில அந்த கதை தான் வந்து கல்லூரின்னு ஒரு படமாவே வந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று வந்து இப்ப திமுக என்ன, திமுக பெரிய பவரா, திமுக வந்து இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு பவரை வந்து காமிச்சிருக்காங்க. எப்படின்னா தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போறதா பிளான் இருந்துச்சு. தஞ்சாவூர் தெற்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. பெரம்பலூர்ல இருந்து டைரக்டா தஞ்சாவூர் போறதா பிளான். ஆக்சுவலா திடீர்னு திருச்சி பக்கம் ரூட்டை விட்டாங்க. என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருச்சு தஞ்சாவூர்ல வந்து கொஞ்சம் சலசலப்பா இருக்குது, கொஞ்சம் பீதியா இருக்குது, இது ஒன்னா நடக்கலாம், ஒரு பதட்டமா இருக்குன்னு சொல்லி நாங்க திருச்சி வழியா தஞ்சாவூர் வரணும்னு கொண்டு போனாங்க. பார்த்தா திருச்சி பக்கத்துல செங்கிப்பட்டிலேயே ஆள்கிட்ட போட்டு தஞ்சாவூர் போகல. ஏன்? அங்க கொந்தளிப்பு ஜாஸ்தியா இருக்கு, கிரௌடு ஜாஸ்தியா இருக்குது. டெல்டா அது தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி எல்லாம் அங்க வந்துருவாங்க. சோ அதனால அங்க போனோம்னா என்ன நடக்கும்னு தெரியாது, கொந்தளிப்பு ஆயிடும். அதனால டக்குனு மாஸ்டர் பிளான் பண்ணி திருச்சியிலே வச்சுட்டாங்க. திமுக ஒரிஜினலா இருக்குதா, திமுக தொண்டர்கள் வந்து ஃபார்ம்ல இருக்காங்களா, கிரவுட் அதிகமா இருக்கா, அப்ப வண்டியை விட்டு உள்ள கரெக்ட் பாயிண்ட், இல்ல அவர் இறங்க மாட்டேன்ட்டாரு. என்ன எந்த ஸ்டேஷன் கூட்டு போறீங்களோ அங்கேயே கூட்டு போங்க ஏத்துனீங்க அப்படின்னு உட்காந்துருக்காரு. ஆனா ஈஸியா பேசி கன்வின்ஸ் பண்ணி போறாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துல கீழே வந்துடுறாங்க. போடுறாங்க என்னமோ தரத்துறன்னு அடிச்சு இழுத்துட்டு பிரகாஷ் ராஜ் மாதிரி என்ன உள்ள பார்த்தா வீட்டுல அரசு பண்ணும் பொழுது அந்த என்ன என்னத்த கேமரா கக்கூஸ்குள்ள வச்சிருந்தல தினமலர் மாதிரியே. இப்ப தினமலர் கேமரா இருக்கும். எப்படின்னா மாணவர்களோட வயிறு நிறையுது, கக்கூஸ் நிறையுது அப்படின்னு போட்ட மாதிரி ஆதவர்ஜுனாவுக்கும்
பாத்ரூம்ல இருந்தாரு 2.5 மணி நேரம். ஆனா ஒட்டுமொத்தமா ஊடகம் எல்லாம் பாக்குது, போலீஸ் ஹால்ல நடு வீட்டுக்குள்ள உதயநிதி என்ன மேட்டர்னா, அதாவது அவங்க வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அதாவது உதயநிதி அவங்க வைஃப் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அரெஸ்ட் பண்ணும்போது அதாவது அவங்க வந்து காலை கடன் முடிச்சுட்டு வருவாங்க. நீங்க வந்து அவசர அவசரமா எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், அவங்க காலை உபாதைகள்லாம் இருக்குல்ல, முடிச்சுட்டு வருவாங்க, வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லியிருக்காங்க. இதை புடிச்சுக்கிட்டாங்க. புடிச்சுக்கிட்டு பாத்ரூம்ல இருந்தாரு புடிச்சுக்கிட்டானுங்க. அதை இது வந்து பாத்ரூம்ல கரூருக்கு அப்புறமா யாரு இருந்தா? இது வந்து ஒரு இயற்கை தானே. காலங்காலத்துல அரெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு காலை உபாதைகள்லாம் இருக்கு, அதான் முடிச்சுட்டு வர முடியாதா? நேத்து அவங்களோட லாயர் என்ன இளங்கோ இருக்கார்ல, அவர் கிட்ட எந்த கேள்விக்குமே போலீஸ் கிட்ட பதிலே இல்ல அனுப்புங்க சார். சார் நீங்க என்ன லா பாயிண்ட் எல்லாம் பேசுறீங்க? உங்க லாயர் எங்கன்னு கேக்குறாரு, திருக்க முறுக்கு முடிக்குது போலீஸ். நேத்து சொன்னல, நான் வேங்கை பட கதை தானே சார், நம்ம அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார், நீ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க சார், அந்த கதை தானே. அடுத்து வந்து இன்னொன்னு வருது, எங்கள் தலைவர் முடிவு செய்தவர் தான் 2029 பிரதமர் ஆவாராமா. இது அவ்வளவு கஷ்டமான தமிழ் ஒண்ணு இல்ல, நான் டக்குனு செய்தார் அப்படின்னு நான் நினைச்சேன். இவர் வந்து வர போறாரு போல, அப்படி படிச்சிட்டேன். ஆது வச்சுனா அப்படி சொல்லிருக்காரு. ஆமா, 2029 அவர் யார் நினைக்கிறாரோ அவர் தான் பிரதமர் ஆவாராமா. அது ரொம்ப கஷ்டமா இல்ல, அது நிறைய பேர் நினைப்பாங்க. தம்பி நிறைய பேர் நினைப்பாப்லையா, அது வந்து இன்னொரு சொல்லியிருக்காரு. நான் சொல்றதே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் தெரியல, அதனால தான் அமைதியா வரேன். நான் அமைதியாட்டி எப்படியும் சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க இல்ல வேற யாராவது மஞ்சள் அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பேசுபவர்களை தாவேக அரசு பார்க்காது. ஏன்னா பண்றது அவங்க தானே. எனக்கு புரியல. நேற்று ஒரு யார் பேசணும்னு அவஸ்தை இல்லையா சார்? என்ன சார் நீங்க அதுல டிவிக்கே ஐடிவிங்கிற பேஜ் இன்று இரவு தண்ணி வருவதை பத்தி உதயநிதி பேரை போட்டு அவங்க அம்மா பேரையும் போட்டு படம் எடுப்பதாக தகவல்னு போட்டு வச்சிருக்கு. இப்ப இந்த ஐடி வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் லிங்கோட தருவேன், நம்மளே போஸ்ட் பண்ணுவோம். ஆக்ஷன் எடுப்பாரா? எல்லாருமே அம்மா அப்பா தங்கச்சி தானே. டிவிக்கு ஐடிவிங்கிற பேர்ல எங்குது. அப்பா எடுக்க மாட்டேன். சட்டமன்றத்திற்கு போன அப்பாவை தேடுறான், போராட்டம் பண்ண போனா தண்ணி கொடுக்குற அம்மாவை தேடுறான். அப்படி தேடிட்டு இருந்தனால தான் அவங்க பையன் பேரை போட்டு முகஜாடை இல்ல அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அதே ஐடிவிங் பேஜ். இது இந்த மாதிரி அருவருப்பான ஒரு இதுவ நீங்க சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இது எடுக்கிறீங்களா? கூச்சமே இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் கைதை செல்போனில் வீடியோ எடுத்த முதல்வர் விஜய் நண்பன் சஞ்சீவ். பேசாதீங்க பத்தி எனக்கு இல்ல நம்ம பேசி ஆகணும். நேற்று நான் மட்டும் பேசல. அதாவது எடுக்கிறாப்லையா இந்த வடிவேல் மாதிரி இப்ப இந்த வியாபாரம் தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களெல்லாம் எடுத்துட்டேன், நான் போட்டு கொடுத்துருவேன். கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறவனு தான் பாத்துருப்பேன். 24 hours ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கான்னா அது பீஸ் தான். கேமராவுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி காட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது விஜயாவே தி கிரேட்டஸ்ட் அவர்ஷன் ஆஃப் தி வேர்ல்ட் வந்து அவர்தான். நாளை இப்ப என் ஃப்ரெண்டு வருவான், என் ஃப்ரெண்டு என்ன செய்வான்னா, டேய் இந்த மாதிரி பண்றாப்ல சீப்ப எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன் அப்படின்னு. இப்ப நான் ஒண்ணு சொல்ல, என்ன மாதிரி இது மாதிரி செய்யடா சீப்பான்றான் அவனும். ஆனா தான் நண்பன மாதிரியே உட்கார்றது, பேசுறது, சொரியறது கூடங்க இமிடேஷன். எப்படிங்க என்ன கருமன்னு தெரியல. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு அவரு, அந்த நடிகர், அந்த ஃப்ரெண்ட் வந்து அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. சின்ன பகுதியா குட்டி பகுதி தெரியாதா உங்களுக்கு? அது இளைய தளபதி அங்க, குட்டி தளபதி இங்க. சும்மா நினைச்சுக்காத தம்பி. நான் என்ன நினைக்கிறேன், ஏதோ திருமதி செல்வம் அந்த செல்வம் நடிச்சு இதை ஒரு ஹீரோவாயி ஏதோ தனியா போயிட்டாப்ல. இல்லன்னா இவரு இன்னைக்கு அமைச்சர் தேவையில்லாம இவர் திருமதி செல்வம் நடிச்சாரா? ஆமா. ஐயோ கடைசியில ஒரு வெப் சீரிஸ் நடிச்சாப்ல ஆளு. மிரண்ட நானு. இல்ல தம்பி நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இவர் நடிக்காம போயிருந்தாருன்னா இவரு இன்னைக்கு அமைச்சர் தம்பி. ஆமா ஸ்ரீநாத் மாதிரி. புரியுதா உனக்கு? கோவில்பட்டியில இருந்துட்டு தூத்துக்குடி பத்தி பேசுறீங்க. தூத்துக்குடி அங்க உட்கார்ந்து சட்டமன்றத்துல வீடியோ எடுத்துருப்பாரு, பின்னாடி உட்கார்ந்து எடுத்து யாருக்கு அனுப்புறாப்புல யாருக்கு லைவ் போட்டாப்புன்னு தெரியல. சரி அப்புறம் பார்த்துப்போம். அதை அன்பு கரங்கள் திட்டத்தில் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகையாம். மாநகராட்சி தகவல். மாநகராட்சினா யார் கீழே? மேயர் பிரியா கீழே. ஓகே சரிங்க மேடம், நல்லது. ஓகே அடுத்தது திமுக எம்எல்ஏ விடுதலை. முதல்வர் குறித்து அவதூறு வழக்கில் கைதான
மார்க்கண்டேயன் இருக்கார்ல, ஆமா எங்களை ஒடுக்கினாலும் கடுமையான அரசியல் எதிர்வுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. சூப்பர். நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவரை. ஆமாங்க பார்த்தேன். ஆமா அந்த பையன் நல்லா அழகா நடந்து வந்து அப்பா வந்து வரவேற்று கூட்டு போனார். ஆமா அவர் வந்து லாயர், அந்த பையன் உண்மையிலேயே லாயர் வேற. நேத்து அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இவரு இதே வேலையா இருக்குது. இந்த தாவேக அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை. இந்த தமிழ் உச்சரிப்பு இருக்குல்ல, அந்த தமிழ் உச்சரிப்பு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆமா கரெக்டா எனக்கு ராஜ்மோகன் கூட அந்த தமிழ் உச்சரிப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த அமைச்சர்கள் வேற யாருக்குமே கிடையாது. பேரை மட்டும் சொல்லலாம். இந்த போய் தொலைங்க அந்த ஒரு சர்டிபிகேட்டுக்கு மட்டும். அந்த பையனுக்கு சரளமா அந்த தமிழ் உச்சரிப்பு இருக்கு. அதுலயும் லகரம் இருக்கு பாருங்க. தம்பி நான் தான் அவ்வளவு சொல்றேன். சிறப்பா பேசுறான் லகரம். ஒரு விஷயம், நீங்க அவங்க அப்பாவோட சட்டமன்ற ஸ்பீச், அவங்க அப்பாவோட ஸ்பீச்லாம் நீங்க கேட்கல. அவர் வந்து ஒரு மேடை பேச்சாளரு, யாருக்கும் தெரியல. அது வருங்காலத்துல அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். வருங்காலத்துல அவர் வைரல் ஆவாரு, அன்னைக்குதான் உங்களுக்கு தெரியும். அவர் வைரல் ஆவதனால உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. RSS தலைவரின் மாணவர் சந்திப்பு, இளைஞர்களுடன் உரையாடலை ஜென்சிக்கல் நடத்த வேண்டும். CJP நிறுவனர் அபிஜித் கருத்து. என்னப்பா அது? திருப்பி படிங்க, காதுல வாங்கல. சோனு ரைட்டா அப்படியே தலையாடுனீங்க. சோனு ரைட்டா என்ன நினைச்சிட்டு இருந்த? வாத்தியாரா இருந்தா எப்படி கேட்பாப்புல? ஆனா இப்படி வை நான் கொட்டு, நமக்கும் வலிக்காதுங்க. இப்படி வச்சா நமக்கு வலிக்கும். RSS தலைவரின் மாணவர் சந்திப்பு தம்பி. சரி, அதுக்கு அவர் என்ன சொல்றாப்புல அபிஜித், இளைஞர்களுடன் உரையாடலை ஜென்சிக்கல் நடத்த வேண்டும். CJP நிறுவனர் நீ வந்து இங்க இருக்க இளைஞர்கள் தயாரா இல்ல, நீங்க டவுசர் போட்டுக்கிட்டு மீட்டிங் நடத்தாதீங்க, முழு பேண்ட் போட்டுக்கிட்டு மீட்டிங் நடத்துங்க. முழு பேண்ட் காவியா இருந்தா ஓகேவா? இல்ல, முழு காவிகார முழு பேண்ட் போட மாட்டான். அப்படியா? அதனால நீங்க முழு பேண்ட். இங்க ஒரு ஆளு போட்டுட்டு இருந்தாரு, இப்ப போடுறதில்ல. யாரு தம்பி? சரி, அவங்களுக்கு தெரியும். வெள்ளை சட்டை காவி பேண்ட். அல்ல அபிஜித், இப்ப இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்பதான் எனக்கு சிங்கே ஆகுது. என்னது? ஒருவேளை இருக்குமோ? எனக்கு அப்ப புரியலங்க, இப்ப புரியுது. அதெல்லாம் ஒரு டெக் டைவர்ஷன் தம்பி. திரும்ப சொல்றேன், அவங்களுக்கு பேசுறதுக்கு அரசியல் இல்ல, காட்டுறதுக்கு தான் அரசியல் இருக்குது. அதனால காட்டி நம்மளை பேச வைக்கிறது தான் அவங்க வேலை. சரி, அந்த RSS ஞாபகம் வருது, அது சொல்லவா? என்னது? அந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு, மேகதாது அணை கட்டுறதுக்கு போயிட்டு கர்நாடகா முதலமைச்சர் போயிட்டு நிதி அமைச்சர் பார்த்துட்டு வந்திருக்காங்க, நிர்மலா சீதாராமனை. இந்த மாதிரி கட்டணும், என்னோட வனத்துறையில வந்து எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டியே தீர்வோங்கிற அந்த ஒரு தீர்வு இதுல இருக்காங்க போல. இவரும் சொல்லியிருக்காப்புல கட்டியே தீர்வு. கட்டி என்னத்த? விஜய் மேகதாது அணைய. ஆமா விஜய் இல்ல தமிழ்நாட்டுல ஒரு அணைய, புது ஹாஸ்பிட்டலு, புது இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கேன். இவர் எதையாவது சொல்லிடுறாரு, கவுண்டர் போடுறேன், நான் எதையாவது பேசி போடுறேன். அல்லது இவர் பக்கத்துல உட்காந்து அங்க உட்காந்து அமைதியா இருப்பேன். எதையாவது பேசுறாரு, என் வாய் சும்மா இருக்க. அதாவது தம்பி நான் சொல்ல வந்தது, நீங்க கேரளத்தில் தொடரும் கனமழை, பலி எண்ணிக்கை 25ஆக உயர்வு, 10 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை. பலி எண்ணிக்கை பலிதான் ஏதோ ஒண்ணு தான். கேரளாவில் மழை, இங்கேயும் வந்து அப்பப்ப சென்னையில இருந்து அதான் பார்த்தேன். ஒரு தீயணைப்பு வீரர் வந்து தன்னோட லைஃப் ஜாக்கெட்டை இன்னொரு அம்மாவுக்கு கொடுத்து அவரு இறந்துட்டாராம். ஆமா, இன்னைக்கு நியூஸ். ராஜேஷ்ங்க அவர் பேரு. என்னன்னா மெட்ராஸ்லயும் நேத்து நைட்டு இன்னைக்கு நைட்டு மழை, செம்ம மழை. இன்னைக்கு நைட்டே ஆகும். நேத்து நைட்டு செம்ம மழை, நேத்து நைட்டு இன்னைக்கு நைட்டு செம்ம மழையா? என்ன பேசிட்டு இன்னைக்கு நைட்னா இன்னைக்கு காலைலப்பா அத்தப்பே என்ன இல்லப்பா, இன்னைக்கு நைட்னா இன்னைக்கு காலைல வரைக்கும் நடு என்ன என்ன பண்றீங்க? அப்படி நேத்து நைட்டு இன்னைக்கு நைட்டு மழை அநியாயம் பண்றீங்களா தம்பி? இலவச பஸ்ஸில் ஏறும் பெண்கள் குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கின்றனர். கேரள போக்குவரத்து துறை உனக்குள்ளே பேசிக்க, பாவம் வீடியோ பார்த்துருக்காங்க. இலவச பஸ்ஸில் ஏறும் பெண்கள் குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கின்றனர். கேரள போக்குவரத்து துறை அமைச்சரின் பேச்சால் சர்ச்சை. என்ன சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு ஏறதுக்கு மட்டும் உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் வேணும், படிக்கிறதுக்கு தனியார் அப்படிங்கிற சென்ஸ்ல கேட்டிருக்காரு, வாங்கிட்டு இருக்காரு பொருளுக்கு. என்ன இருக்கு, அவங்க விருப்பம் இல்ல. அது எங்க படிக்க வைப்பாங்க, எந்த பஸ்ல போவாங்க. நீங்க என்ன அப்படியே படிக்க வைக்கிறீங்க? எங்கள்ட்ட இருந்து படிக்க வைங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா தரமா வை வச்சா வர போறாங்க. இதான் எக்ஸாக்ட்லி இந்த விவாதம் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அமைச்சர் பதிவு அனைவருக்கும் வழங்க முடியாது, ராஜினாமா கடிதம் கொடுத்தால் உடனே ஏற்றுக்கொள்வோம். அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் எச்சரிக்கை. அங்கேயும் இதே பிரச்சனை தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த பதவி பிரச்சனை, அமைச்சர் பிரச்சனை. அமைச்சரவை மாற்றம் நாங்க காங்கிரஸா சரி, இங்க அமைச்சரவை மாற்றம் இப்போ எங்க ஒரு 4 பேர் தூக்க போறாங்களாமா. இல்ல 4 பேர் லிஸ்ட் நான் பார்த்தேன், அது உண்மையான்னு தெரியல. அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு, இதோட முடிச்சிடலாம். 4 பேர் சிக்கிட்டாங்க, லிஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் 2 பேர் சேர்த்து பாடி எடுத்துடலாம். 2 பேர் கிடைச்சிட்டாங்கன்னா 1/2 டசன்
அரை டசன் எம்எல்ஏக்கு மாற்றம். உங்க பேர்லாம் தெரியலங்க எனக்கு. இதுல தெரிஞ்சது வந்து பார்த்திபன் தெரியும். பார்த்திபன், விஸ்வநாதன் காங்கிரஸுக்கு அமைச்சர், அப்புறம் பார்த்திபன், ஜெகதீஸ்வரி நம்ம பவுடர் அமைச்சர். இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு கீழ இருக்க 3 பேர் போட போறாங்க. கண்ணுங்க கிட்ட கீழ யாரு? பாஸ்கரன், மரகதம் குமரவேல், பாஸ்கரன் பிரதர்ஸ். ஓகே, அதனால இப்படி போயிட்டு இருக்குது. ஆமா, நன்றி, வணக்கம். வணக்கம்.